ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் இத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்ந்ததீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்போனாகுவானும் குரு. நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாப்பமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம எந்திரண்டு எழுத்தினார். ஹரி ஓம். நாம ராமாயணம் அது முடிச்சுட்டு ஆபதாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு ஸ்துதி பார்க்கணும். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோக அபிராமம் ஸ்ரீராமம் பூயக பூயக நமாமி அகம். இது புத கௌஷிக முனிவர் அப்படிங்கிறவர் எழுதின ராம ரக்ஷா ஸ்தோத்திரத்தில இருந்து 35வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 27வது ஸ்லோகம். ராமரக்ஷா ஸ்தோத்திரத்துல 35 மற்றும் 27வது ஸ்லோகம் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆபதாம், ஆபத்துல இருக்கிறவங்களுடைய ஆபத்தை அபகர்த்தாரம் போக்குகிறவர். சர்வ சம்பதாம் தாத்தாரம், எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடியவர். ரொம்ப சரியா சொன்னா காப்பாற்றுபவரை, தருபவரை. லோகா அபிராமம், உலகத்திற்கே மகிழ்ச்சியை தரக்கூடியவரை. ஸ்ரீராமம், ஸ்ரீராமரை. அகம் பூயக பூயக நமாமி, நான் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். செகண்ட் கேஸ், இரண்டாம் வேற்றுமை, தித்தியா விபக்தின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அது ஐ அப்படின்னு பொதுவா பயன்படுத்துவாங்க. அதனால அப்படி சொன்னேன். இப்படின்னு சொல்லலாம், ஆபத்தில் இருப்பவர்களுடைய ஆபத்தை போக்குபவனும், எல்லா செல்வங்களையும் தருபவனும், உலகத்திற்கு மகிழ்ச்சியை தருபவனும் ஆகிய ஸ்ரீராமனை சம்ஸ்கிருதத்துல இப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ரீராமனுடைய அடைமொழிகளாட்டு மற்றதெல்லாம் எடுத்து அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ராமனை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஸ்லோகம் அனசூயா. கொஞ்சம் ஸ்லோகம் மாதிரி சொல்லி பார்க்கிறேன். ஆபராமபஹர்த்தாரம்
ஆபதாமபஹர்த்தாரம் ஆபதாமபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் தாதாரம் சர்வசம்பதாம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் பூயோ பூயோ நமாம்யஹம் பூயோ பூயோ நமாம்யஹம். இதுல வழக்கமா சொல்லக்கூடிய விடுபட்டு போனது ஆப்பதாம் அப்ப சேரும்போது ஆப்பதாம் அப்ப அப்படின்னு மாறிடும். தாத்தாரம் சர்வசம்பதாம், அது ஒருவேளை அந்த முதல் வரிய ஒரே இதா சேர்த்து சொல்றதா இருந்தா ஆப்பதாமபஹர்த்தாரன், அந்த இன்னா மாறிடும். ஆப்பதாமபஹர்த்தாரன் தாத்தாரம் சர்வசம்பதாம் அப்படின்னு மாறிடும். ரெண்டாவது வரையில லோக அபிராமம் சேரும்போது லோகாபிராமம் அப்படின்னு மாறும். பூயக அப்படிங்கிறது ஸ்லோக கிளாஸுக்கு தொடக்கத்துல இருந்தே வர்றவங்களுக்கு தெரியும். அக விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லினம் வரல, அப்ப அது நமோ நாராயணாய மாதிரி மாறும். இப்போ பூயக பூயோ அப்படின்னு மாறும். மறுபடியும் அதே மாதிரி பூயக பூயோ அப்படின்னு மாறும். பூயோ பூயோ. நமாமி அகம் சேரும்போது நமாமியகம். இப்போ குமாரி உஷா. ஆபதாமபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். வைரம். சுவாமி என்கிட்ட வீடியோ ஃபைல் அடுத்த வாரம் உங்க நீங்க போன்ல பாக்குறீங்களா சிஸ்டத்துல பாக்குறீங்களா? கவிதா. சாமி வரைக்கும் பண்ணுங்க சாமி. ஆபதாமபஹர்த்தாரம் ஆபதாமபஹர்த்தாரம் தாராராம் சர்வசம்பதாம் சர்வசம்பதாம் லோகாபிராம ஸ்ரீராம பூயோ பூயோ நமாம்யகம். ஆபாதமபஹர்த்தாரம் தாராரம் சர்வசம்பதாம் லோகாபிராம ஸ்ரீராம பூயோ பூயோ நமாம்யகம். அடுத்த ஸ்லோகம். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாக பதையே நமக. இங்க நமக அப்படிங்கிறது வந்ததுனால நமக கூட சொல்லக்கூடியதெல்லாம் நாலாவது விபக்தியில வரணும். ஐ ஆல் கு. அப்ப ராமனுக்கு, சீதைக்கு, கண்ணனுக்கு, அந்த மாதிரி
4வது பக்தி வரணும். அதனால இதெல்லாம் 4வது பக்தி போட்டிருக்காங்க. ராமாய நமக, ராமச்சந்திராய நமக, ராமபத்ராய நமக, வேதசே நமக, ரகுநாதாய நமக, நாத்தாய நமக, சீதாயாக பதையே நமக அப்படின்னு பிரிச்சு சொல்றதா இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா ராமனுக்கு, ராமச்சந்திரனுக்கு, ராமபத்ரனுக்கு, ரகுநாதனுக்கு, நாதனுக்கு, சீதாவினுடைய பதிக்கு எல்லாருக்கும் சேர்த்து நமக அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல ராமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரமந்தே அஸ்பரத் சொல்லுவாங்க. யாரில் எல்லாரும் மகிழ்வார்களோ அவன் ராமன், யாரு எல்லாரையும் மகிழ வைப்பானோ அவன் ராமன். அதனால மகிழ வைக்கக்கூடியவன், மகிழ்ச்சியை தரக்கூடியவன் ராமன். ராமன் சந்திராய, சந்திரனை போல மகிழ வைக்கக்கூடியவன். ராம பத்ராய, தரக்கூடிய ராமன். கேக்கல சாமி. பேசுறது கேக்குதா டெலிகிராம்ல? இப்பதான் கேக்கு சாமி. இடையில கேக்குது. எதுவரை கேட்டீங்க? ராமச்சந்திரா சந்திரனை போல மகிழை செய்யக்கூடியவன். ராம பத்ராய, மங்களத்தை தரக்கூடியவன். வேதசே, அனைத்தையும் அறிந்தவன். ரகுநாதாய, ரகுகுலத்தினுடைய நாயகனாக, தலைவனாக விளங்கக்கூடியவன். நாதாய, உலகிற்கே தலைவனாக விளங்கக்கூடியவன். சீதாயாக பதையே, சீதையினுடைய பதியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ராமனுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். ஸ்லோகம் அனசூயா. ராமாய ராமச்சந்திராய, ராமாய ராமச்சந்திராய, ராமாய ராமச்சந்திராய, ராமபத்ராய வேதசே, ராமபத்ராய வேதசே, ராமபத்ராய வேதசே, ரகுநாதாய நாதாய, ரகுநாதாய நாதாய, ரகுநாதாய நாதாய, சீதாயா பதயே நமஹ. இப்ப சேர்த்துக்கணுமா குருஜி? நம்ம 2 விதமா சொல்லலாம். சீதாயாக பதையே நமக, இது ஒரு விதம். அல்லது அந்த பாவ உதடு ஒட்டாம சொல்றது, சீதாயா பதையே நமக. 2 விதமானு சொல்லலாம். இப்பன்னு சொல்லக்கூடாது குருஜி, இப்போட ஹாஃப் லெட்டரா? அது அப்படி சில பேர் சொல்லி பழக்குறாங்க. இங்கிலீஷோட எஃப் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி இல்லை. உதடு ஒட்டாத பா, நம்ம வழக்கமா பா சொல்லுவோம், இது பா.
சீதாயா பதையே. அது எஃப் மாதிரி அடையாளம் போட்டு காமிப்பாங்க. தமிழ்ல நம்ம அக்ஷன்னா வச்சிருக்கிறோம். அகுது, எஃகு, அந்த மாதிரி அக்ஷன்னாவை சொல்லுவோம். கொஞ்சம் அந்த மாதிரி சீதாயா பதையே. சீதாயா பதையே நமஹ. சீதாயா பதையே நமஹ. கவிதா. ராமாய ராமச்சந்திராய ராமபதயே வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமஹ. ராமாய ராமச்சந்திராய ராமபதாய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமஹ. குமாரி விஷா. ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமக. ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமக. அடுத்தது ஆஞ்சநேயர் துதி. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வகுப்புல சொன்ன சில விஷயங்கள். நகுஷன் ராஜா, இந்திர பதவி எல்லாம் இருந்தவர். அவருடைய பிள்ளை யயாதி. யயாதி ரிஷபர்வா அப்படிங்கிற அசுர ராஜனுடைய மகளை கட்டிக்கிட்டாருன்னு சொன்னேன். அவங்க பேரு மறந்திருந்தேன். பேரு சர்மிஷ்டா. அவங்களுக்கு பிறந்த பல குழந்தைகள்ல குரு அப்படிங்கிறவன் இளைய பையன். அதனால அது பௌரவ குலம். அந்த குரு வம்சாவழியில துஷ்யந்தன், பரதன் எல்லாம் வந்து பிறந்த ஒரு ராஜா குரு. அவர் பேர்ல கௌரவர்கள் ஆனாங்க. அவர் பேர்ல தான் குருக்ஷேத்திரம் வந்தது. அவர் ஆட்சி பண்ண இடம், யாகம் பண்ண இடம் குருக்ஷேத்திரம். அந்த குருவுக்கு பிள்ளை வந்து, என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா, பிரதீபன். பிரதீபனுக்கு 2 பிள்ளைகள், சந்தனு, தேவாபி. தேவாபி மூத்த பிள்ளை. அவனுக்கு உடல் நோய் இருந்ததுனால அவன் பட்டத்துக்கு வரல. சந்தனுக்கு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், பீஷ்மர், விசித்திரவீரியன், திருதராஷ்டிரன், பாண்டு அப்படின்னு அந்த பரம்பரை வருது. அப்புறம் சனகாதி முனிவர்களை பத்தி ஒரு இது வந்தது. அவங்க ஒரு முக்கியமான வேலை பண்ணாங்க. வைகுண்டத்துல போனாங்க தரிசனம் பண்றதுக்கு. வைகுண்டத்தினுடைய நந்தி, செக்யூரிட்டி, விஜயர்கள் அவரை உள்ள போக விடல. அப்ப அவங்க சபிச்சாங்க. அந்த சாபத்துலதான் விஷ்ணு வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் கேட்டார். இப்ப ஜென்மத்துக்கும் விஷ்ணுடைய பக்தர்களாக பிறக்கிறது வேணுமா? அது பல ஜென்மங்களாக விஷ்ணு பக்தர்களாக பிறக்கணுமா? அல்லது விஷ்ணுவனுடைய எதிரிகளாட்டு 3 ஜென்மம் வேணுமா அப்படின்னு அவங்க சாய்ஸ் வச்சாங்க. இன்னும் இவங்க எதிரிகளாட்டு 3 ஜென்மம் பிறந்தா போதும், ரொம்ப எல்லாம் பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லி 3 ஜென்மம் போதும் அப்படின்னு கேட்டதாகவும், அவங்கதான் அப்புறம் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் அதுக்கு காரணமானவங்களாக. அடுத்தது ராவண கும்பகர்ணன், அது ராம அவதாரத்துக்கு காரணமா அமைச்சது. அடுத்தது சிசுபாலன், தந்தவக்திரன், கிருஷ்ணனுடைய அத்த பிள்ளைகளாட்டு பிறந்தாங்க.
சிசுபாலன்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பந்தவக்திரன்னு ஒருத்தர் இருந்தார், அவரையும் கிருஷ்ணன் பண்ணார். இந்த 2 பேராகவும் பிறந்தாங்க. அப்படி ஜெய விஜயர்கள் 3 பிறவி எடுத்து மீண்டும் வைகுண்டத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதைக்கெல்லாம் காரணமா பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான், சனக்காதி முனிவர்கள்லாம். இப்ப நம்ம ஆஞ்சநேயர் துதிக்கு வருவோம். இதுவும் நான் ஸ்லோகம் மாதிரி படிக்க முயற்சி பண்றேன். அதுலித பல தாமம் ஸ்வர்ண சைல ஆப தேகம் தனுஜ வன கிருஷானி ஞானினாம் அக்ரகண்யம் சகல குண நிதானம் வானராணாம் அதீஷம் ரகுபதி வர தூதம் வாதஜாத்தம் நமாமி. இது துளசி ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல 3வது ஸ்லோகம். அதுல கொஞ்சம் சம்ஸ்கிருதம் மாதிரி இருக்கும், ஆனா சம்ஸ்கிருதமா இருக்காது, ஹிந்தியாவும் இருக்காது, மைथिலின்னு ஒரு பாஷையில அவர் எழுதினாருன்னு சொல்லுவாங்க. துளசி ராமாயணம் சுந்தர காண்டத்தினுடைய 3வது ஸ்லோகம் இது. இனி அடுத்தது வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது வால்மீகி ராமாயண பாட்ட விதியிலிருந்து எடுக்கப்பட்டது. துலாம், துலை, துல்லியம் அப்படின்னா சமமான அர்த்தம். அதுலித சமம் இல்லாத, ஈடு இணையற்ற, பல தாமம் பலத்தினுடைய இருப்பிடம், ஸ்வர்ண சைல ஆப தேகம் பொன் மலை மாதிரி ஒளி வீசக்கூடிய திருமேனி, தனு ஜ வன கிருஷானி காட்டுல, அதாவது காட்டு தீ காட்டை அழிக்கிறது மாதிரி அசுரர்களை எல்லாம் அழித்தவர். ஞானினாம், ஞானிகள் மத்தியில, ஞானினா மத்தியே அக்ரகண்யம் முதல்வராக மதிக்கப்படக்கூடியவர். அக்ராசனர், அக்ராதிபதி அப்படின்லாம் வார்த்தைகள் இருக்கு. சகல குண நிதானம், எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறவர். வானராணாம் அதீஷம், வானரர்கள் மத்தியில மேலானவராக இருக்கிறவர். ரகுபதி வர தூதம், ரகுபதியான ராமனுக்கு மேலான சிறந்த தூதராக இருக்கிறவர். வாத ஜாத்தம், காற்றுக்கு பிறந்தவர். இது எல்லாமே நம்ம ஐ போட்டுக்கணும். ஈடு இணையற்ற வலிமையுடைய இருப்பிடமாக இருப்பவரை, பொன்போல் ஒளி வீசும் மேனியை உடையவரை அப்படி சொல்றது ஒரு விதம். இல்ல சம்ஸ்கிருத ஸ்டைல்ல ஈடு இணையற்ற வலிமையுடைய இருப்பிடமாக இருப்பவரும், பொன் போன்ற ஒளி வீசக்கூடிய தேகம் உடையவரும் அப்படின்னு சொல்லி கடைசியில
அப்படிப்பட்ட வாயுபுத்திரனாகிய ஆஞ்சநேயரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு முடிக்கலாம். இதுல சொர்ணசைல ஆபதேகம் சேரும்போது சைலாபதேகம்னு மாறும். பஞ்சவன கிருஷானும் ஞானினாம் அக்ரகண்யம் சேரும்போது ஞானினாம் அக்ரகண்யம். வானராணாம் அதீஷம் சேரும்போது வானராணாம் அதீஷம். ஈஷம் அதீஷமாக மாறும். இது எல்லாம் அப்படியே அனசூயா. அதுலித பலதாமம் ஸ்வர்ணசைலாபதேகம். அதுலித பலதாமம் ஸ்வர்ணசைலாபதேகம். அதுலித பலதாமம் ஸ்வர்ணசைலாபதேகம். தனுஜவன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம். தனுஜவன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம். தனுஜவன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம். சகல குணநிதானம் வானராணாமதீஷம். சகல குணநிதானம் வானராணாமதீஷம். சகல குணநிதானம் வானராணாமதீஷம். ரகுபதிவரதூதம் வாதஜாதம் நமாமி. ரகுபதிவரதூதம் வாதஜாதம் நமாமி. ரகுபதிவரதூதம் வாதஜாதம் நமாமி. இதுல நம்ம சம்ஸ்கிருதத்துல அப்ளை பண்ற ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, தனுஜவன கிருஷானி ஞானினாம் இம்யா மாறி கிருஷானி ஞானினாம் அக்ரகண்யம் அப்படி சொல்லும்போது சொல்றது ஈஸியா இருக்கும். அது மாதிரி சகல குண நிதானம் வானராணா, அந்த நிதானம் இன்னு வாவ மூக்கால சொல்ற வாவா மாத்திரும். சகல குண நிதானம் வானராணாம் அதீஷம். அது மாதிரி ரகுபதி வரதூதம் வாதஜாத்தம் வாதஜாத்தம் நமாமி, அந்த இன்ன மாதிரி. இது சம்ஸ்கிருத ரூல்ஸ் அப்ளை பண்றதா இருந்தா, ஆனா இது சம்ஸ்கிருத ஸ்லோகம்னு சொல்ல முடியாது. அதனால அவ அப்ளை பண்ணா நமக்கு சொல்றது ஈஸியா இருக்கும். குமாரி சகல குணநிதானம் இருக்குல்ல, இம்ம எடுத்துட்டு அந்த நாவ நவ்வா மாத்திக்கணுமா குருஜி? இல்ல, இன்னு அப்படியே இருக்கும். ஆனா அந்த இன்னுல இருந்து வாவுக்கு நம்ம கிளைடாகி போகணும். அதனால அந்த வாவை என்ன பண்ணுவாங்க, மூக்கால சொல்ற வாவா மாத்திக்குவாங்க. அப்ப சகல குண நிதானம் வானரானாம் அதீஷம் அப்படின்னு மாத்தி. சரிங்க குருஜி, நான் அப்படியேதான் இருக்கும். நிதானம் நம்ம இன்னு வாவ மூக்கால சொல்ற வாவா மாத்தி நிதானம் வானரானாம் அப்படின்னு மாத்தும். அதுலித பலதாமம் ஸ்வர்ணசைலாபதேகம். அதுலித பலதாமம் ஸ்வர்ணசைலாபதேகம். தனுஜவன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம். தனுஜவன கிருஷானும் ஞானிநாமக்ரகண்யம். சகல குணநிதானம் வாரணாமாதீஷம். சகல குணநிதானம் வானராணாமதீஷம். ரகுபதி வரதூதம் வாதஜாதம் நமாமி. ரகுபதி வரதூதம் வாதஜாதம் நமாமி. கவிதா. அதுலித லத வர்ண சைல தேகம். தனுஜ
கிருஷானி ஜானி நாமகிரண்யம் சகல குணரஹிதம் வானராணித நாதிமதிஷம் ரகுபதி வரதுரிதம் சாமி வைக்க வாசிங்க சாமி. முதல்ல இருந்தா இந்த வரி மட்டும். முதல்ல இது அச்சுலித பலதாமம் அதுலித பலதாமம் அதுலித பலதாமம் தேகம் ஸ்வர்ண சைல தேகம் ஸ்வர்ண சைல தேகம் தனுஜ வன கிருஷானி தனுஜ வன கிருஷாணி தனுஜ வன கிருஷாணி ஞானினாம் அக்ரகண்யம் ஞானினாம் அக்ரகண்யம் ஞானினாம் அக்ரகண்யம் சகல குண நிதானம் சகல குண நிதானம் சகல குண நிதானம் வானராணாம் அதீஷம் வாரணானாம் அதீஷம் வாரணானாம் அதீஷம் வானராணாம் அதீஷம் வானராணாம் அதீஷம் வானராணாம் அதீஷம் ரகுபதி வரதூதம் ரகுபதி வரதூதம் ரகுபதி வரதூதம் வாதஜாத்தம் நமாமி வாதஜாத்தம் நமாமி வாதஜாத்தம் நமாமி. கோஷ்பரீகிருத வாராஷி மஷகீகிருத ராட்சசம் ராமாயண மகா மாலா ரத்னம் வந்தே அனில ஆத்மஜம். இது ஒரு பிரயோகம். பஞ்சீகிருதம் வேதாந்தத்துல ரொம்ப பிரபலமான வார்த்தை. பஞ்சீகிருத பஞ்ச மகா பூதானி. அதாவது முதல்ல சூக்ஷ்ம பூதங்கள் இருக்கும், அது ஸ்தூல பூதங்களாக மாறுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத பஞ்சீகிருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாதிரி உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் கோஷ்பரீகிருத மஷகீகிருத அப்படிங்கிறது. கோ அப்படின்னா பசு, பதம் அப்படின்னா அதனுடைய காலு பாதம் குழம்பு. காலு பசுனுடைய காலு பதிஞ்சா எவ்வளவு பெரிய குழி பள்ளம் உண்டாகும், அந்த பள்ளத்துக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்கும், அந்த பள்ளத்தை ஒருத்தர் தாண்டணும் அப்படின்னா எவ்வளவு எளிமையா இருக்கும். அது மாதிரி வாராஷி கடலை ஒரு பசுவினுடைய குழம்புல ஏற்பட்ட பள்ளம் மாதிரி, நீர்நிலை மாதிரி கடலை மாத்திட்டார். கடலை பசுவினுடைய குழம்புல தேங்குற தண்ணி மாதிரி மாத்திட்டார். கோஷ்பரீகிருத வாராஷி. ராட்சசர்களை மஷகீகிருத கொசு மாதிரி மாத்திட்டார். கொசு கடல் டக்கு டக்குன்னு அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி ராட்சசெல்லாம் அடிச்சு கொண்டு போறார். மஷகீகிருத ராட்சசம். மஷக்க அப்படின்னா கொசு, அதுல இருந்துதான் மஸ்கிட்டோ வந்துதா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். மச்சர் அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை அப்படிதான் வந்தது. உருதுலயும் அதானான்னு தெரியல, அரபிலையும் அதானான்னு தெரியல.
ராமாயண மகா மாலா ரத்னம். ராமாயணமாகிய மகா மாலையில ரத்னம் போன்றவர். ஒரு மாலை போடுறோம்னா அது ஒரு பழக்கம் இருக்குமே, அந்த பழக்கத்துக்கு தான் நடுநாயகமா இருக்கும் அந்த பழக்கம். அப்படி ராமாயணத்துல நடுநாயகமா இருக்கிறவர் அல்லது ரத்னம் மாதிரி ஒளி வீசுகிறவர், ராமாயணம் முழுக்க ஒளி வீசுகிறவர். அனில ஆத்மஜம். நில அப்படின்னா நிலையாக இருக்கிறது. அனில அப்படின்னா நகர்ந்துட்டே இருக்கிறது. காற்று. ஆத்மஜம் காற்றுக்கு பிறந்தவர், வாயுபுத்திரன். கடலை சின்ன குட்டை, பசுவினுடைய குழம்பு மாதிரி குட்டையாக மாற்றினவரை, ராட்சசரை பசு போல கொண்டவரை, ராமாயண மகாமாலையினுடைய ரத்னம் மாதிரி ஒளி வீசக்கூடியவரை, வாயுபுத்திரரை வந்தே, அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். இதுல வந்தே அனிலாத்மஜம் அதை சேர்த்துன்னு சொல்லலாம். அந்த ஏகுள்ள அடங்கிரும். அதை எஸ் மாதிரி போட்டு காமிக்கலாம். ஒருவேளை வந்தே நிலாத்மஜம், வந்தே அனிலாத்மஜம்னு சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. வந்தே நிலாத்மஜம்னு சொன்னாலும் அதுக்குள்ள அடங்கிரும். அனசூயா. गोष्पदीकृतवाराशिम् मशकीकृतराक्षसम् रामायण महामाला. இந்த இடத்துல அது ஒரு காம்பவுண்டு, சமாசம் பிரிக்கக்கூடாது. அதனால நம்ம கடைசி வரைக்கும் ஒரே வழியா சொல்லிடுவோம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம். குமாரி உஷா. கோஷ்பதீக்ருதவாராஷிம் மஷகீக்ருதராட்சசம். கோஷ்பதீக்ருதவாராஷிம் மஷகீக்ருதராட்சசம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். கவிதா. கோஷ்பதீக்ருத வராசிவம் மஷகீர்தாதாராஷரம். கோஷ்பதீக்ருத வராசிம் மஷகீர்தாரஷம். ராமாயண மகா மாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமாயண மகா மாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அடுத்தது அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோக நாசனம். கபி ஈஷம் அக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். அஞ்சனா நந்தனம் அஞ்சனையினுடைய மகிழ்ச்சிக்குரியவர், அதாவது பிள்ளை.
வீரம், வீரமானவரை, வீரரை. ஜானகி சோக நாசனம், ஜானகியுடைய சோகத்தை அழித்தவரை. கபி ஈஷம், வானரங்களில் சிறந்தவரை. அக்ஷசம்ஹாரம், அக்ஷன் அப்படிங்கிற அக்ஷகுமாரன் அப்படிங்கிற ராமர் ராவணனுடைய மகனை கொண்டவரை. லங்கா பயங்கரம், லங்கைக்கு பீதியை கொடுத்தவரை, பயத்தை கொடுத்தவரை. வந்தே, நான் வணங்குகிறேன். வந்தே அப்படிங்கிறது வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து நம்ம நான் வணங்குகிறேங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதுல 1-2 தடவை வானரர்களின் தலைவன் கபி ஈஷம் அப்படின்னு வந்திருக்கு. வானராணாம் அதீஷம்னு வந்திருக்கு. வானருடைய தலைவன் வாலி, இல்ல அதுக்கு பிறகு சுக்ரீவன். அதனால நான் அந்த அர்த்தத்தை வானர்களுடைய சிறந்தவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஈஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தலைவன் அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் சிறப்புனாலதான் தலைமை பண்பு வருதுங்கிறதுனால சிறந்தவர்னு எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல இன்னும் ஒரு இதுன்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். கீதா கிளாஸ்ல சொன்னதுதான், நிறைய பேரு வாலியை ராமன் மறைந்திருந்து கொண்டது சரியா அப்படிம்பாங்க. நம்ம கிளாஸே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கூட வந்ததுன்னு நினைக்கிறேன். அர்ஜுனன் சொல்றான், பாப்பமேவா ஆசையே தஸ்மான் ஹத்வைதான் ஆகதாயினக. இந்த ஆகதாயிகளை கொண்டா நமக்கு பாவம்லாம் வரும். ஆகதாயினா யாரு அப்படின்னா, பஞ்சமா பாதகம் பண்ணவங்களுக்கு கூட பரிகாரம் உண்டு. அப்படி பரிகாரமே இல்லாத பாவங்களுக்கு பாவங்களை பண்றவங்களுக்கு ஆகதாயின்னு பேரு. பொதுவா இது 6 விதமான பாவம். ஆகதாயி 6 விதமான பாவங்களை செய்தவங்க ஆகதாயின்னு சொல்லுவாங்க. அக்னிதோ கரகஸ்சைவ சஸ்திரபாணி தனாபக. இது பாட்டபேதம் இருக்கு. க்ஷேத்ரகார ஹரஸ்சைவ தேதே ஆகதாயினக. இந்த 6 விஷயம் பண்றவங்க ஆகதாயி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. வசிஷ்ட ஸ்மிருதி சொல்லுது, ஆகதாயினம் ஆந்தம் கன்யாதேவ அவிச்சாரையன். ஒரு ஆகதாயி வந்தான்னா விசாரிக்காமலே போட்டு தள்ளிடுது அப்படின்னு வசிஷ்ட ஸ்மிருதி சொல்லுது. அப்போ ஆகதாயியை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பஞ்சபாண்டவர்கள், கிருஷ்ணன், ராமர் எல்லாம் ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு போர் அறிவிச்சு அந்த போர்ல ராவணன், துரியோதனாதிகளை எல்லாம் பண்ணாங்க. உண்மையிலேயே அப்படி செய்யணும் தர்மசாஸ்திரத்துல இல்ல. தர்மசாஸ்திரத்துல சொன்னதை விட பெருந்தன்மையா இவங்கெல்லாம் நடந்துகிட்டாங்க. அவ்வளவுதான். தர்மசாஸ்திரம் சொல்லுது விசாரிக்காமலே போட்டு தள்ளிடு அப்படி. யார் இந்த 6 பேரு? அக்னிதக, தீ வைச்சு கொள்ள முயற்சி பண்றவன். தூங்கிட்டு இருக்கும்போது தீ வச்சு கொள்ள முயற்சி பண்றவன்.
வாரணாவரத்துல பஞ்சபாண்டவர்களுக்கு செய்ய முயற்சி பண்ணாங்க. கரக நெருப்பு மன்னிக்கணும் விஷம் வச்சு கொல்ல முயற்சி பண்றவங்க பீமனுக்கு பலதெல்லாம் முயற்சி பண்ணாங்க. சஸ்திரபாணிகி எதிராளிகிட்ட ஆயுதம் இருக்காது, அப்படி ஆயுதம் இல்லாத எதிராளிய தன்னுடைய ஆயுதத்தால கொள்றவன், நிராயுத பாணிய கொள்றவன். அது மகாபாரத யுத்தத்துல அபிமன்யுக்கு நடந்தது. தனாபக அடுத்தவன் சொட்ட ஆட்ட போடுறவன். கஷேத்திர தார ஹர கஷேத்திர ஹர அதனுடைய இடத்தை பூமியை அபகரிக்கிறவன். தார அடுத்தனுடைய மனைவியை அபகரிக்கிறவன். இதுல ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தாலே விசாரிக்காம பண்றலாம். இதுல 5 பண்ணவங்களாகும் பஞ்சபாண்டவ துரியோதனாதியர்கள். ராவணன் குபேரனுடைய இடத்தை அபகரிச்சான், குபேரனுடைய சொத்தை பணத்தை அபகரிச்சான், பலருடைய மனைவியரையும் அபகரிச்சான். சீதை அந்த லிஸ்ட்ல கடைசி அவ்வளவுதான். 3 பாவம் பண்ணதாக்கு நமக்கு ராமாயணத்துல இருந்து 1 பண்ணாலே விசாரிக்காமலே கொள்ளலாம், 3 பண்ணிடுறான். வாலி அடுத்தவன் மனைவிய அபகரிச்ச ஒரு பாவம் மட்டும் நான் பாடுறேன். அதனால ராமர் வாயில போய் சமாதானம் பேசணும், சாமதானம் பேத தண்டம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. மகாபாரதம் அதெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அவங்களும் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்க யுத்தம்னு வந்துட்டா சம்பந்தம் இல்லாதவங்க தான் சாவாங்க. குதிரை வீரன், யானை வீரன், தேர் வீரன், வீரன் அப்படின்ட்டு யாரோ செய்த பாவத்துக்கு யாரெல்லாம் சாவாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக வேண்டி கிருஷ்ணர் வரையிலுமே தூது போனாங்க. ராமரும் அதே மாதிரி அங்கதனை தூது விட்டார், அனுமனை தூது விட்டார். they tried their best அப்படின்னு சொல்லுவாங்களா. ராமர் கிருஷ்ணர் அவங்களால, அதாவது சட்டத்துக்கு புறம்பா, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு, சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டு அவங்களை இதெல்லாம் செய்யறாங்க. சாஸ்திரம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லவே இல்லை, போட்டு சொல்லிடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனாலும் இவங்க எல்லாம் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம மனசுல வச்சாதான், இந்த பின்னணி நமக்கு தெரிஞ்சாதான் இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மனுஷங்க ராமர் கிருஷ்ணர் எல்லாம் அப்படின்னு நமக்கு புரியும். இல்லாட்டா நாம பட்டி மந்தம், பட்டியில மலையாளத்துல நாயின்னு அர்த்தம், நாய் மந்தம் நடத்திட்டு இருக்க வேண்டியதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ராமர் அப்படி செய்யலாமா, கிருஷ்ணர் இப்படி செய்யலாமா அப்படின்னு. நான் பட்டி மந்தம் என்ன நடத்துவேன்? வசிஷ்ட ஸ்மிருதி ஆக்கதாயினம் ஆயாந்தம் தன்யாதேவ அபிசாதயம் விசாரிக்காமலே ஒரு சொல்லி சொல்லியிருக்கும் போது இவங்க சமாதானத்துக்கு போறது சரியா, தண்டத்துக்கு போனது சரியா, வேதத்துக்கு போனது சரியா, தண்டத்துக்கு போருக்கு போனது சரியா, விசாரி நியாயமா நம்ம பட்டிமன்றம் நடத்தணும். கிருஷ்ணர் செய்வது சரியா, ராமர் செய்வது சரியா அப்படின்னு இல்ல பட்டிமன்றம் நடத்த வேண்டியது. அது ஒரு கொசுறு. இப்ப ஸ்லோகம் அனஸ்வியா. அஞ்சனானந்தனம் வீரம், அஞ்சனானந்தனம் வீரம், அஞ்சனானந்தனம் வீரம், ஜானகி சோகநாசனம், ஜானகி சோகநாசனம், ஜானகி சோகநாசனம், கபீஷம் அக்ஷஹந்தாரம்,
கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் வந்தே லங்காபயங்கரம் வந்தே லங்காபயங்கரம். குமாரி உஷா. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமட்சகந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் கபீஷமட்சகந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். கவிதா. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷரம் மஷ்யஹந்தரம் வந்தே லங்காபயங்கரம் கபீஷமக்ஷரம் வந்தே லங்காபயங்கரம். அடுத்தது உல்லங்க்ய சிந்தோஹ சலிலம் சலீலம் யஹ ஷோக வன்னி ஜனக ஆத்ம ஜாயாக ஆதாய தேன ஏவ ததாக லங்காம். நமாமி தம் பிராஞ்சலிஹி ஆஞ்சநேயம். இந்த இடத்துல சிந்தோஹோ சிந்து சாகர். ஆனா நம்முடைய கணிப்புல அனுமான் தாண்டினது இந்து மகா சமுத்திரம் அல்லது கங்கா சாகர்னு சொல்லணும். இந்த சிந்தோகோங்கிறது கடல் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்காங்க, பொதுவா கடல்ங்கிற அர்த்தத்துல. சலிலம் அப்படின்னா நீர். ச நீலம். இங்க லீலா மாதிரி, விளையாட்டு மாதிரி. சரி, ச நீளம்னா விளையாட்டு மாதிரி. சிந்தோகோ சலிலம், கடல் தண்ணீர கடல் விளையாட்டு மாதிரி. சலீலம் உல்லங்கிய, உல்லங்கனம் பண்ணார், கடந்தார், தாண்டினார். லங்கா அப்படிங்கிறதாலே கடத்தல் தாண்டுதல் அர்த்தம். உல்லங்கா அப்படின்னாலும் தாண்டுதல் கடத்தல். யாரு? சோக வன்னி, கவலைங்கிற நெருப்புல வெந்துட்டு இருந்த ஜனக ஆத்ம ஜா, ஜனகனுடைய மகள். ஆத்மஜாயாக, ஜனகனுடைய மகளுடைய சோக நெருப்பை ஆதாய தேன ஏவ லங்காம் ததாக. லங்காம் ததாக, லங்கையை தகிப்பித்தவர். லங்கைக்கு வச்ச நெருப்பு எந்த நெருப்பு தெரியுமா? சீதையினுடைய சோகம், கவலை அப்படிங்கிற நெருப்பு. அத கொண்டு ஆதாய, அத
எடுத்து தேனேவ அதாலேயே லங்கையை கொளுத்தினவர். தம் பிராஞ்சலிகி அந்த எப்போதும் கூப்பிய கரங்களோட ராமர கூப்பின கரங்களோட இருக்கக்கூடிய ஆஞ்சநேயம் நமாமி ஆஞ்சநேயரை நான் வணங்குகிறேன். இதுல சிந்தோகோ சலிலம் அதை சேர்த்து படிச்சோம் அப்படின்னா சிந்தோ சலீலம் நமக சிவாய நம சிவாய அப்படின்னு மாறுறது மாதிரி, நமஹதே நமஸ்தே அப்படின்னு மாறுறது மாதிரி விசர்க்கம் இஸ்லா மாறிடும். சா வர்றதுனால இஸ்லா மாறும். சிந்தோ சலீலம் சிந்தோ சலீலம். யக ஷோக சேரும்போது நம சிவாய மாதிரி யஷோக அப்படின்னு மாறும். வன்னின் ஜனகாத்ம அந்த அனுஸ்வாரம் ஜாவாதனால இன்னா மாறிடும். யஷோக வன்னின் ஜனகாத்ம ஜாயாக. தேன ஏவ தேன இவன் மாறும். பிராஞ்சலிகி ஆஞ்சநேயம் விசர்க்கம் இர்ரா மாறி அந்த இரு ஆவோட சேர்ந்து ராவா மாறி பிராஞ்சலி ஆஞ்சநேயம் அப்படின்னு மாறும். இப்ப ஸ்லோகம் ராமகிருஷ்ண மடத்துல இது படிக்கிறதுலாம் வேற. நான் உங்களுக்காக வேண்டிய ஸ்லோகம் மாதிரி படிச்சு பாக்குறேன். அனசுயா உல்லங்க்ய சிந்தோ சலிலம் சலீலம் உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யஷோகவன்னி ஜனகாத்மஜாயாஹ யஷோகவன்னிம் ஜனகாத்மஜாயாஹ யஷோகவன்னிம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாக லங்காம் ஆதாய தேனைவ ததாக லங்காம் ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சநேயம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சநேயம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சநேயம். குமாரி உஷா. உல்லங்க்ய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னீம் ஜனகாத்மஜா உல்லங்க்ய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னீம் ஜனகாத்மஜாயா ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமி தம் பிரஜ்ஞானிராஞ்சநேயம். இதுல வஹ்னி அப்படின்னு எழுதுற பழக்கம் வச்சிருக்காங்க. அது அது மாதிரி பிரக்மா அப்படின்னு எழுதுற பழக்கம் வச்சிருக்காங்க. அத உச்சரிக்கிறது பிரம்மா வன்னி அப்படின்னு உச்சரிக்கணும். வா இன் ஹி இந்த ஹகாரஹி. ஆமா, அதனால தமிழ்ல இருக்கும்போது அது வன்னியே மாறிடும். வஹ்னின்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். அது நாட்டுக்கு எளிமையா இருக்காது, இலக்கணப்படியும் சரியில்லை. அது யஷோக வன்னி அப்படின்னு சொன்னா போறோம். சரிதா?
उल्लङ्घाय दोल् सलीलं येषोह जनकात्मजय आदाय சாமி வந்து சொல்லுங்க சாமி. உல்லங்க சிந்தோஹோ உல்லங்க சலிலம் சலீலம் சைலம் சலீலம் சலிலம் சலீலம் 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 யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனீயம் அடுத்தது மனஹ அல்லது மனஸ் ஜபம் மாருத துல்லிய வேகம் ஜித இந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத ஆத்ம ஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூத்தம் ஷிரசா நமாமி. மனஹ அல்லது மனஸ் ஜபம்ங்கிறது மனோஜபம் அப்படின்னு மாறும். ஆக விசர்க்கம் நமோ நாராயணாயம் மாறுறது மாதிரின்னு வச்சுக்கலாம். வேற சில விஷயங்கள் உண்டு. மாருத துல்லிய வேகம், ஜித இந்திரியம் ஜிதேந்திரியம், வாத ஆத்மஜம் வாத்தாத்மஜம், இப்ப அர்த்தம் பார்த்தா மனோஜபம் அனோரணியான் மகத்தோ மகியான், இந்த மாதிரி ஒரு கட்டோபனிஷத்துல ஒரு இது வரும். அதுல ஜவனோ ஜெரியான் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். வேகமாக போகிறவர்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக போகிறது ஆத்மா. பள்ளி கொண்ட பெருமாள் அது வந்து இந்த கட்டோபனிஷத் மந்திரத்தை மனசுல வச்சு படிச்சது மாதிரியான ஒண்ணுதான். மனசோ ஜெரிய அப்படின்ட்டு கட்டோபனிஷத்துல வரும்னு நினைக்கிறேன். ஷயானோ யாந்தி சர்வதக, படுத்திருப்பான் ஆனா எல்லா இடத்துலயும் இருப்பான். அவன் மந்திரம் சுவாரஸ்யமான மந்திரம். சரி, நான் ஞாபகம் வரல.
ஆனா பள்ளிகொண்ட பெருமாளுக்கும் அந்த மந்திரத்துக்கும் ஒற்றுமை உண்டு. இங்க மனோ ஜவம் அப்படின்னா மனசு மாதிரி வேகமா போகிறவர். மாறுக துல்லிய வேகம், காற்று மாறுக்கு துல்லியமான வேகம் உள்ளவர். இங்கே அதே மாதிரி மனோத்தை மாதிரி வேகமாக செல்பவரை, காற்று மாதிரி துல்லியமான வேகம் உடையவரை, ஜிதேந்திரியம் இந்திரியங்களை வென்றவரை, புத்திமதாம் வரிஷ்டம் அறிவாளிகளில தலை சிறந்தவரை, வாசாத்மஜம் காற்றினுடைய வாயு பகவானுடைய புத்திரரை, வானர யூத வானர சேனையில முக்கியமானவரை, ஸ்ரீராமருடைய தூதரை தலையாலே வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அனசுயா மனோஜவம் மாருத துல்லிய வேகம், மனோஜவம் மாருத துல்லிய வேகம், மனோஜவம் மாருத துல்லிய வேகம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம். இந்த இடத்துலயும் புத்திமதாம் அனுஸ்வாரம் இருக்கு, அடுத்தது வா வருது. அதனால அந்த வாவை மூக்கால சொன்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம். வாதாத்மஜம் அனுஸ்வாரம், அடுத்தது வா வருது. அங்கேயும் அந்த மாதிரி மூக்கால வாவை சொல்லலாம். வாதாத்மஜம் வானர யூதமுக்ஷம், வாதாத்மஜோ வானர யூதமுக்யம், வாதாத்மஜோ வானர யூதமுக்யம். ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி, ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி, ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. குமாரி உஷா मनोजलं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं तदात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. മനോജവം മാരുതതുല്യവേഗം മതാം വരിഷ്ഠം ജിതേന്ദ്രിയം വരിഷ്ഠം വാദാത്മജം വാനരയുധാമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. വാദാത്മജം വാനരയുധാമുഖ്യം ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. கடோபனிஷத்தை பார்க்கலாம் அப்படின்னு புகை கையில எடுத்த உடனே ஞாபகம் வந்துட்டு, ஞாபகம் வந்து மட்டும் இல்ல, புக் இருந்ததுனால மந்திரம் கூட புரட்டிடலாம். ஹரி ஓம் ஹரி ஓம். சரிம்மா. മനോജവം മാരുതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം മനോജവം മാരുതതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം വാദാത്മജം വാനരയൂഥമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. വാദാത്മജം വാനരയൂഥമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. கடோபனிஷத்துல ஆசீனோ தூரம் பிரஜதி, உட்கார்ந்து இருக்கிறாரு தூரத்துக்கு எல்லாம் போயிடுறாரு. சயானம் யாந்தி சர்வதக, படுத்து இருக்கிறாரு எல்லாரும் போயிடுறாரு. தஸ்துவம் மதாமதம் தேவம் மதன்யோ ஞாத்தும் அர்ஹதி. 21வது மந்திரம், திதியாவல்லி. கடோபனிஷத்துல பிரதம அத்தியாயத்துல திதியாவல்லி 1, 2, 21வது
மந்திரம். அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம். அவனுக்கு உடம்பு கிடையாது, ஆனா அவன் எல்லா உடம்புலயும் இருக்கிறான். எல்லாத்திலையும் நிலை கொண்டிருக்கிறான். மகாந்தம் இப்போ ஆத்மானம் மத்வா தீரோன சோச்சதி. யார் இதை அறிஞ்சுக்கிறானோ அவனுக்கு கவலை இல்லை. நாயமாத்மா பிரவச்சனேன லப்ய ந மேதையா ந பகுனா சுதேன. இத உபதேசம் பண்ணி அடைய முடியாது, அறிவினால் அடைய முடியாது, திருப்பி திருப்பி கேட்கறதுனால அடைய முடியாது. எமேவ ஏஷகவனத்தே தேன லப்யா. ரெண்டு விதமா அறிஞ்சிடலாம். யார் அதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களால் அடையப்படுறது, அல்லது அது யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்களால் அடையப்படுறது. ஏஷ ஆத்மா விருந்தே தன்ஸ்வாம் அப்படிங்கிறது அந்த மந்திரம். இப்போ அடுத்தது ஆஞ்சநேயம். ஆஞ்சநேயர், அஞ்சனை மைந்தர், அதுக்கு ஆஞ்சநேயர் அப்படின்னு அர்த்தம். அதி பாடல ஆனனம். ஆனனம் முகம். அதிபாடல அப்படின்னா ரொம்ப சிவப்பான முகம். காஞ்சன அத்ரி பொன்னு மலை. கமனீய விக்கிரகம், அழகான வடிவம் உள்ளவர், உடல் உள்ளவர். பாரிஜாத தரு மூல வாசினம். பாரிஜாத மரத்தினுடைய அடியில வீட்டிருப்பவர். இது மகாபாரதத்துல வர்ற சம்பவம் நினைக்கிறேன். பாரிஜாத புஷ்பத்தை தேடி போகும்போது ஆஞ்சநேயரை கடந்து போக வேண்டி வந்தது பீமனுக்கு. அந்த சம்பவத்தை வச்சு சொல்றதா இருக்கலாம். அல்லது ராமன் தான் பாரிஜாத தரு. பாரிஜாத மரத்துக்கு விசேஷம் என்ன? அது விரும்பினதை எல்லாம் கற்பனை பண்றதையெல்லாம் தரும். அப்படிப்பட்டவர் ராமர். அவருடைய காலின் அடியிலேயே வசிக்கக்கூடியவர் அப்படின்னு எடுத்தா அர்த்தம் இன்னும் சிறப்பா இருக்கும். பாவயாமி பவமான நந்தனம். பவ காற்று, பவமான. பவமானங்கிறது வாயு பகவான். நந்தனம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அதாவது அவருடைய பிள்ளைகள் தான் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவங்க. அதனால காற்றினுடைய பையன். இந்த பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு திருக்குறள். பாவயாமி எப்போதும் பாவிக்கிறேன், நினைக்கிறேன், தியானிக்கிறேன். ஆஞ்சநேயரை, சிவந்த முகம் உள்ளவரை, பொன்மலை போன்ற அழகான உடல் உள்ளவரை, தங்க நிறத்துல இருந்தாரு. இந்த மாநிறம் தங்க நிறம் எல்லாம் சொல்லுவாங்க, அதை வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ராமனுடைய திருவடியே கதியில் இருக்கிறவரை, அல்லது பாரிஜாத மரத்தினுடைய அடியில் இருக்கிறவரை, வாயு புத்திரரை எப்போதும் தியானிக்கிறேன். பாட்டல ஆனனம் சேரும்போது பாட்டல ஆனனம்னு மாறிடும். காஞ்சன அத்ரி சேரும்போது காஞ்சனாத்ரின்னு மாறிடும். இதெல்லாம் அப்படியே ஸ்லோகம்.
அனசூயா. ஆஞ்சநேயம் அதிபாடலானனம். ஆஞ்சநேயம் அதிபாடலானனம். ஆஞ்சநேயம் அதிபாடலானனம். காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். காஞ்சனாத்ரி காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். பாரிஜாத தருமூலவாசினம். பாரிஜாத தருமூலவாசினம். பாரிஜாத தருமூலவாசினம். பாவயாமி பவமானநந்தனம். भावयामि पवमाननन्दनम्. भावयामि पवमाननन्दनम्. குமாரி உஷா. ஆஞ்சநேய பரிபூரணம் காஞ்சனாத்ரிகமணிய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். கவிதா. பவமானநந்தனம். பாரிஜாத தரிமூலவாசினி பாவயாமி பவமானநந்தனம். வைரம். ஆஞ்சநேய கவிதா பங்கெடுக்கிறீங்களா? அறிவோம் சுவாமிஜி, பஸ்ல இருக்கிறேன். அடுத்தது எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தக அஞ்சலி பாஷ்பவாரி பாஷ்ப வாரி பரிபூர்ணம் பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சச அந்தகம். எத்ர எத்ர எங்க எங்க ரகுநாத கீர்த்தனம் ரகுநாதனுடைய ராமனுடைய கீர்த்தனம் நடக்கிறதோ தத்ர தத்ர அங்க அங்க கிருத மஸ்தக அஞ்சலி தலைமேல கைதூக்கி கைகூப்பி இருக்கிறவர். பாஷ்ப வாரி கண்ணீர் புலிகள் அல்லது கடல். வாரினா கடல்னு அர்த்தம் உண்டு. தண்ணீர் கடல் பரிபூர்ண லோச்சனம் அப்படி கண்ணீர் ததும்பி கலைகிற கண்ணுள்ளவர். ராட்சச அந்தகம் ராட்சசர்களுக்கு முடிவு கேட்டவர். மாருதி அப்படிப்பட்ட மாருதியை நமத்த தீ
கஹ அந்தி. அதுல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கணும் அதுதானே இல்ல இது வேற ஒரு வெர்பா அப்படின்னு பார்க்கணும். எப்படியானாலும் நமஸ்கரிக்கு ரேன் அர்த்தமா நமஸ்கரிக்கு ரோம் அர்த்தமாங்கிறது பார்க்கணும். நமஸ்கரித்தெல்லாம் அதுக்கு அர்த்தம். மஸ்தக அஞ்சலியும் சேரும்போது மஸ்தகாஞ்சலி, ராட்சச அந்தகம் சேரும்போது ராட்சசாந்தகம். இப்போ ஸ்லோகம் அனசூயா. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் यत्र यत्र रघुनाथकीर्तनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् बाष्पवारि परिपूर्णलोचनम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् मारुतिम् नमत राक्षसान्तकम् मारुतिम् नमत राक्षसान्तकम् मीनलोचनी மீன் கண் உள்ளவள். லோச்சனம்னா கண். குமாரி உஷா. यत्र यत्र रघुनाथ कीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् यत्र यत्र रघुनाथ कीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम्. வைரம். यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम्. सविता. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं भवरि परिपूर्णलोचनं मारुतं नम राक्षसान्तकम् पश्यभरि परिपूर्णलोचनं मारुतिं नमामि राक्षसान्तकम्. சிவாஸ்தலத்து நெட்வொர்க் சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால உங்களை சொல்லல. इति अष्टोत्तरशतनाम ராமாயணம் சமாப்தம். இது ஒரு பദ്ധதி. இதுல சென்னை மாதிரி மடங்கள்ல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தோன்றின மகானான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் எழுதின சில ஸ்லோகங்களையும் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அது இப்படி இருக்கும். நான் சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு நான் அதை படிச்சு முடிக்கிறேன். மங்களமாட்ட அதை பாடுறாங்க. மங்களம் மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம்.
வேத வேதாந்த வேத்யாய மேகஷ்யாமரமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய मिथिलानगरीपतेः भाग्यानाम् परिपाकाय भव्यरूपाय मङ्गलम् पितृभक्ताय सततम् तातृभिः सहसीतया नन्दिताखिललोकाय रामभद्राय मङ्गलम् त्यक्तसाकेतवासाय चित्रकूटविहारिणे सेव्याय सर्वयमीनाम् धीरो उदाराय मङ्गलम् सौमित्रिणा च जानक्या चापबाण असिधारिणे संसेव्याय सदा भक्त्या स्वामिने मम मङ्गलम् दण्डकारण्यवासाय खण्डितामरशत्रवे गृध्रराजाय भक्ताय मुक्तिदायास्तु मङ्गलम् सादरम् सबरीदत्त फलमूलाभिलाषिणे सौलभ्य परिपूर्णाय सत्वोद्रिक्ताय मङ्गलम् हनुमत्समवेताय हरीशा अभीष्टदायिने वालि प्रमथनायास्तु महाधीराय मङ्गलम् श्रीमते रघुवीराय सेतुल्लङ्घितसिन्धवे जितराक्षसराजाय रणधीराय मङ्गलम् असाध्यनगरीम् दिव्याम् अभिषिक्ताय सीतया राजाय रामभद्राय मङ्गलम् मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च प्रिंटिंग मिस्टेक இருக்கு படிச்சது சரிதான் सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम् அப்படின்னு ஒரு 12 ஸ்லோகங்களையும் படிக்கிறாங்க. இன்னமும் சிலதும் படிக்கிறாங்க. அது துளசிதாசர் எழுதின ஒரு பஜனை பாடல். அப்புறம் ராம 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 தாரகம், ராமகிருஷ்ண வாசுதேவ புத்தி முக்திதாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம், சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம். இதையும் சொல்லி அவங்க முடிக்கிறாங்கன்னு தெரியுது. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். குருஜி